ஏம்மா சீக்கிரம் எல்லாரும் உள்ள போங்கம்மா. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் உள்ள போங்க. ஆட்டம் தலைவரே உள்ள போறோம். எத்தே நீங்களும் உள்ள போங்கத்தே, நான் கொஞ்சம் எங்க அப்பாட்ட பேசிட்டு வரேன். அடியே மருமவளே, உனக்கு தான் ஊர்ல ஒரு அப்பா இருக்காருல்ல, பிறகு இவர் அப்பான்னு கிடக்க. எத்தே என்னமோ தெரியலத்தே, இவரை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுது தே. என்னத்தையாவது பண்ணி அடி வாங்கிட்டு வந்துடாதட்டி. எத்தே அடியெல்லாம் வாங்க மாட்டேன் தே, நீங்க உள்ள போங்க, நான் இந்த உடனே வாரேன். மருமவளே மண்டை பத்திரம். ஏம்மா மாலா, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? நீ உள்ள போலையா? எதுக்கு இங்க நின்றுக்கிட்டு இருக்க? டாடி டாடி ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. ஏம்மா என்னம்மா டாடிங்க? உங்களை பார்த்தாலே டாடி டாடின்னு பாட்டு பாடணும்னு தோணுது டாடி. ஏம்மா ஏற்கனவே நான் டாடி தான்மா. எனக்கு ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்க இருந்தா என்ன டாடி? நான் தான் உங்களோட மூத்த பிள்ளை சரியா? நான் மூத்த பிள்ளை பிரியா, அதுக்கப்புறம் வந்து 2வது உங்க விஜய், 3வது பிரியா சரியா? 3 பிள்ளைங்க உங்களுக்கு. என்னைய மூத்த பிள்ளைய தத்தெடுத்துக்கோங்க டாடி. ஏம்மா மெண்டல் மாதிரி என்னத்தையாவது உளறிட்டு கிடக்காத, உள்ள போ பேசாம. சரி டாடி, அந்த கதையெல்லாம் கிடக்கட்டும். காலையில சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும்? ஏம்மா டேடின்னு கூப்பிடாதம்மா, அண்ணாச்சின்னு கூப்பிடு. இல்லைன்னா பேரை சொல்லி கூட கூப்பிடுமா. டேடின்னு தயவு செஞ்சு கூப்பிட்டு தொலைக்காதம்மா, நாராசமா இருக்கு. டாடி ரொம்ப நாள் எனக்கு ஒரு டவுட்டு, உங்க பேரே இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதே, உங்க பேரை சொல்லுங்களேன். ஏம்மா என் பேர் முத்துப்பாண்டிம்மா, போம்மா உள்ள. டாடி உங்க பேர் முத்துப்பாண்டியா? நல்லா இருக்கே, இது வரைக்கும் சொன்னதே இல்லை பாத்தீங்களா? சரி அப்படின்னா நான் உங்க மகா தானே, அதனால உங்க பேரை என் பேரை கூட சேர்த்துக்கிடுதேன், மாலா முத்துப்பாண்டி அப்படின்னு வச்சுக்கிடுவோமா? ஏம்மா உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டுல, உன் புருஷன் பேரை தான் நீ சேர்த்துக்கிடணும். மாலா அலெக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டால போ. ஓ அப்படி ஒன்று இருக்கோ? அந்த ஆளு வேற ஊடையில் கிடக்காருல்ல. சரி அப்படின்னா மாலா அலெக்சனே வச்சுக்கிடுதே, என்ன செய்ய? ஏம்மா நின்று பேசிக்கிட்டே இருக்காதம்மா, பேசாம உள்ள போம்மா. டாடி கடைசி வரைக்கும் என்ன சாப்பாடுன்னு சொல்லவே இல்லை பாத்தீங்களா? ஏம்மா காலையில என்னம்மா தருவாங்க? இட்லி, வடை, சட்னி, சாம்பார், பூரி, பொங்கல் எல்லாமே சொல்லி வச்சிருக்கேன். போய் தின்னுங்கம்மா, போங்கம்மா. என்னைய போட்டு இப்படி சிரப்படுத்திட்டு கிடக்கீங்க காலையிலேயே. ஸ்வீட் டாடி, என் செல்ல டாடி. நேத்து ராத்திரி இவ என்ன சொன்னா? போட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போலன்னா உங்களை டேடின்னு சொல்லுவேன், வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிடுவேன்னு சொன்னா. நான் தான் கூட்டிட்டு வந்துட்டோம்ல, பிறகு எதுக்கு இவ என்னைய டேடி டேடின்ட்டு கிடக்கா? இந்த விஷயம் மட்டும் ராணிக்கு தெரிஞ்சதுன்னா என்னைய தூக்கி போட்டுல மிதிப்பா. செல்வி சாப்பிட போகுமா? என்ன செல்வி, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டே கிடக்க. அது ஒண்ணும் இல்ல ராதா, இங்க ரூம்லாம் பார்க்க போன தடவை போன மாதிரியே இல்ல, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நம்மளுக்கு தனியா ரூம் தருவாங்களா இல்லன்னா கூட்டத்தோட கூட்டமா போட்டுருவாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் உன் பிரச்சனையா? வா நம்ம முதல்ல போய் சாப்பிடுவோம், பிறகு தலைவரை பார்த்து கேட்டுருவோம், நம்மளுக்கு தனியா ரூம் தரணும்னு கேட்போம். அப்படியே சொல்லுதே, கேட்டுருவோமா? ஆமா, பிறகு என்ன, தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே. அங்க பாரு ராதா, தலைவரே வந்துட்டாரு. அண்ணாச்சி உங்களுக்கு 100 ஆயுசு, உங்களை பத்தி இப்பதான் நினைச்ச உடனே வந்துட்டீரே. என்னம்மா விஷயம் சொல்லுங்க. அண்ணாச்சி அது ஒண்ணும் இல்ல, பாத்துக்கிடுங்க. இங்க எங்களுக்கு எந்த ரூம் போட்டிருக்கீங்க? ஏம்மா இப்ப யாருமா ரூமுக்கு போறா? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தானே கிடப்பீங்க. ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும்தானே ரூமு, தூங்கும் போது சொல்லுதேன். இப்ப போய் பேசாம எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருங்க, போங்க. அதுக்கு இல்ல தலைவரே, ரூம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்க பேக்க வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. ஏம்மா ஏதாட்டும் ஒரு ரூம்ல போய் பேக்க வைங்கம்மா. பேக்கில் 2 சேலை தானே இருக்க போகுது, எங்க வச்சா என்ன? போங்க, யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எங்கனாலும் வைங்க, இங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம், அதனால உங்க பயப்படலாம் வேண்டாம், தைரியமா வைக்கலாம். தலைவரே ரொம்ப வயிறு பசிக்கு, பந்தி எங்க நடக்கு? ஏம்மா காலையிலைக்கு கொஞ்சம் ஒரு 4-5 பேரா சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்ருங்கம்மா. அங்கே ஒரு டைனிங் டேபிள் கிடக்கு, அங்கே உட்காந்து சாப்பிடுங்க. மத்தியானத்துக்கு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணுதேன். சரி தலைவரே. சரி நான் போயிட்டு வரேம்மா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சரி வா நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம். இவளுகிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கேன். அடியே 2 பேருக்கு சோறு எங்க போடுதாங்கன்னு தெரியுமா? ஏன் பாட்டி, அங்க டைனிங் டேபிள்ல வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்களா? அப்படியாட்டி, சரி நான் போய் திங்க. ராதா சீக்கிரம் வா போவோம், இந்த கிளவி போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட போகுது.
உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேக்கி. மவளே நந்தினி. ஏம்மா என்னம்மா கூப்பிட்டியா? ஏட்டி சாப்பிட வரலையா? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடட்டுமா? ஏம்மா ஆளோட சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க? ஏம்மா போட்ல ரொம்ப தூரம் வந்தது, ஒரு மாதிரி கொஞ்சம் கிறுகிறுன்னு வருதுமா, அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேம்மா. என்னட்டி செய்து தலை எதுவும் சுத்துதா? நான் போய் கீழே சோடா எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டா? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இங்கே நல்ல காற்று வருது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் வந்து நானே சாப்பிட்டுக்கிடுறேன். அப்படியாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிட போறியாக்கும்? சரி அப்பனா நான் போய் லட்சுமி மாலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நானும் போய் சாப்பிட போட்டா? சரிம்மா நீ போய் சாப்பிடுமா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். சரிம்மா பார்த்து பத்திரமா இரு, தண்ணிக்குள்ள எதுவும் எட்டிக்கிட்டி பார்த்துக்கிட்டு இருக்காது என்ன, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஆ சரிம்மா. நம்ம ஆளு இங்கதான் உட்காந்துருக்கா. மேடம் இங்க என்ன செய்றீங்க? நீங்களா எதுக்கு வந்தீங்க? சும்மா உன்னைய பார்க்க தான் வந்தேன். நீங்க போங்க, யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். எல்லாரும் கீழே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதான் உன்னையும் காணுமேனு பார்க்க வந்தேன். நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன் நீ சாப்பிட வரலையா? இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடுறேன். நீங்க கீழே போங்க, சொன்னா கேளுங்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்னைய தான் தப்பா நினைப்பாங்க. சரி கீழே போறேன். நான் கேட்டதுக்கு சரியான பதில் நீ சொல்லவே இல்லையே, அதனாலதான் வந்தேன். நான் தான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேனே, எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம், எங்க அம்மா இல்லாம எனக்கு எதுவுமே இல்ல, அதனால எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நந்தினி நான் உன்னையும் உங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிடுவேன் நந்தினி, நீ கவலைப்படாத. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நானே எங்க அம்மாவை காப்பாத்திக்கிடுவேன். அப்பனா என்னைய உனக்கு பிடிக்கலையா? நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு, நான் போயிருந்தேன். நீங்க போங்க. சரி நான் போறேன். ஏட்டி பாத்தீங்களாட்டி, தலைவர் நல்ல அருமையா சாப்பாடு செஞ்சிருக்காருல்ல. இளிச்சாண்டி தலைவர் அவர் கையாலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சாரா? ஏட்டி சும்மா ஒரு பேச்சுக்கு அவர் செஞ்சாருன்னு சொன்னாங்க, உடனே அவர் செஞ்சாருன்னு நினைச்சிட்டியா? அவர் எப்படி செய்வாரு? அவர் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, ஆனா நல்ல சாப்பாடு நல்ல அருமையா இருக்கு. சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், பூரி, தோசை எல்லா ஐட்டமும் இருக்கு. காப்பி வேற இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டு காப்பி குடிக்கிற சுகமே தனி என்னக்கா. எனக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும். நல்ல நிறைய சாப்பாடு இருக்கா, சாப்பிட்ட உடனே அப்படியே தூங்கிடுவேன். பொங்கல் வேற இருக்கு, இப்பவுமே தூக்கம் வருது. கண்ணை கட்டிக்கிட்டு போட்டில் வந்தது, வெயிலுக்குள்ள வந்தோம்ல, இப்போ நல்ல தூக்கமா வருது. எங்கடா படுப்போன்னு இருக்கு. ஏட்டி எனக்கும் அப்படித்தான் இருக்கு, தூங்கிடுவோம் போல. சரி பிள்ளைகள் எல்லாம் யாராவது பாத்தீங்களா? ஆளையே காணும், போட்டுக்குள்ள வந்தது பார்த்தேன், பிறகு பிள்ளைகளை நான் பார்க்கவே இல்லையே. ஏம்மா இப்போவாது பிள்ளைகளை தேடினீங்களே, பிள்ளைகள் நினப்பே இல்லாமல் நல்ல சாலையை சுற்றிட்டு கிடக்கீங்க. என்ன ஊருக்கு வந்ததுலேருந்து நானும் பார்க்கேன், பிள்ளைகளை சரியாகவே யாருமே கண்டுக்கிடுறதே கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் வந்தது, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் போய் மீன் பிடிக்க போயிட்டு அங்கே போய் போட்டில் ஒரு வாரமாக உட்காந்து எல்லாம் மீன் பிடிச்சிட்டு கிடக்கு. பிள்ளைகளை யாரும் கண்டுக்கிடுறதே கிடையாது. ஏட்டி பிள்ளைகள் டூருக்கு வந்ததுல இருந்து ஒரே சந்தோஷமா விளையாண்டு கிடக்கு. எங்க நம்ம சொன்ன கேக்குதுங்க, அதுக்கு இஷ்டத்துக்கு ஒரே ஆட்டம் போட்டுல கிடக்கு. ஏக்கா ஆமாக்கா, என் மவனும் அப்படித்தான் இருக்கா. ஊருக்கு வந்ததோட சரி, அதுல இருந்து ஒரே ஆட்டம்தான். இந்த இப்ப போட்ல வரும்போது மட்டும்தான் என்கிட்ட வந்து உட்கார்ந்தான். ராத்திரி தூங்குறதுக்கு வருவான், மற்ற நேரம் பூரா எங்க கிடக்கான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டு கிடக்கு. பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க தானே கூட்டிட்டு வந்தோம், அதுக்கு பாட்டுக்கு நல்லா விளையாடட்டும். இழிச்சக்கா உங்க மகள் எங்க? ஆளை காணும், போட்டில் வந்தா பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆளையே காணும். ஏட்டி அந்த பிள்ளை யார் கூடயும் சேராதில்ல, அவ போய் தனியா போய் ஒரு வாரமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவனுக்குள்ள மேல மாடியில ஒரு சேர் கிடக்கு, அதுல உட்காந்துக்கிட்டு வரமாட்டேங்க, வரவு சாப்பிடுதம்மாங்க. எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட கூச்சப்படுவாட்டியாவா? சரிக்கா அவ மனம் போல விட்டுருங்க, அவ எப்போ வந்து சாப்பிட்றால சாப்பிடட்டும், பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும் விடுங்க. ஏக்கா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை சொல்லட்டா? சொல்லுட்டி என்ன ஆசை? ஏக்கா நம்ம ஊர்லேயும் ஆறு இருக்குல்லக்கா, அந்த ஆற்றுக்குள்ளே இது மாதிரி ஒரு போட்டு வாங்கி விட்டா என்ன, நம்மளுக்கு வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, நம்மளும் போய் அப்பப்போ இதை மாதிரி தங்கிக்கிடலாம்ல, நல்ல ஜாலியாக இருக்குக்கா. ஏட்டி படக்குன்னு சொல்லிட்டியே, இந்த போட்டு என்ன 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தருவாங்க, லட்சக்கணக்கில் போகும் டி, இதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா? என்னது லட்சக்கணக்கில் போகுமா? அவளெல்லாம் துட்டு கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. வேணா ஒன்று செய்வோம், போகும்போது நைஸாக இந்த கயிறை கட்டி இந்த போட்டையே இழுத்துட்டு போயிடுவோம், போய் நம்ம ஊரை ஆற்றுக்குள்ளே விட்டுருவோம். நான் வேணா கயிறு கொண்டு வரேன், வந்த உடனே மொட்டை மாடிக்கு சுற்றி பார்க்க போனேன்னா அங்கே ஒரு பெரிய கயிறு வச்சிருக்காங்க, அந்த கயிறு எடுத்துட்டு வந்து இழுத்து கட்டிடுவோமா? ஏட்டி குதிரவாளு சும்மா கடை, அடுத்த ஊரில் வந்து போட்டை கட்டி இழுத்துட்டு போகிறாளுகளாம், போய் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். நீ போய் செயலுக்குள்ளே போய் கிடப்பியோ? உங்கள் அம்மா வந்தால் நான் என்ன பதில் சொல்ல? சாப்பாடு தெரியாமல் எடுத்து தின்னா மட்டும்தான் மம்மி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, மற்ற எந்த பொருளையாவது கையை வச்சேன்னா கையை உடச்சிருவாங்க. அந்த பையன் இருக்குல்ல, பேசாம கடை, அவள் தான் நெட்டச்சி சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீயும் கூட சேர்ந்து சரி கயிறு எடுத்துட்டு வரேன்னுக்கிட்டு இருக்க. பேசாம சோத்தை தின்னுட்டு இடத்த காலி பண்ணு.
ஏம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்க எல்லாரும் போய் உட்கார்ந்துக்கிட்டீங்க. நாங்களாம் எப்ப சாப்பிட? ஒரே ஒரு டைனிங் டேபிள் தான் இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்தாதான் நாங்களாம் சாப்பிட முடியும். சீக்கிரம் எந்திரிச்சு வந்து தொலைங்கம்மா. ராதாக்கா என்ன சவுண்டு மட்டும் வருது? நாங்கள் இப்போ தான் சாப்பிட வந்து உட்காந்துருக்கோம். அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களான்னு கேட்கீங்க. நாங்கள் இப்போ தான் இட்லியிலே கையை வச்சுருக்கோம். இன்னும் வடை இருக்குது, பூரி, பொங்கல், தோசை, சட்னி, சாம்பார் எல்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு வர இன்னொரு 3 மணி நேரம் ஆகும். என்னது 3 மணி நேரமா? ஆமாம், இப்போ தான் தட்டில் ஒரு இட்லியில் கையை வச்சுருக்கேன். இன்னும் இந்த தட்டை காலி பண்ணவே 1 மணி நேரம் ஆகும். இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 தட்டு வேற சொல்லுவேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிராது. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நானும் தான் சாப்பிடுவேன்.